தம்பி சவுக்கு சங்கர் வீட்டில் வந்து குற்றம் நிகழ்ந்தது வெளிப்பட, உங்களுக்கு தெரியும். குற்றத்தை செய்தது யார், அது வெளிப்பட. அதுக்கு எதுக்கு சிபிசிஐடி விசாரணை? நீங்கள் தானே குற்றத்தை செய்த, நீங்களே அதிகாரம் யார்கிட்ட இருக்கோ அவங்களே அதை செய்யும்போது உங்களுக்கு பாதுகாப்பாக தான். நீங்கள் பூனை குட்டியை கடிக்கிற மாதிரி தான், எலியை கடிக்கிறதுக்கும் தன் குட்டியை கடிக்கிறதுக்கு இருக்குது. எங்களையெல்லாம் எலியை கடிக்கிற மாதிரி கடிப்பீங்க, உங்கள் ஆளுகளை கடிக்கும்போது பூனை தன் குட்டியை கடிக்கிற மாதிரி கடிப்பீங்க. அது தெரிஞ்சது தானே. நீங்கள் என் வீட்டில் வந்து நீ எதுக்கு நீ இந்த அழைப்பானையை ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நாள் எனக்கு கொடுத்தீங்க, நான் உங்களுக்கு விளக்குன்னு சொல்லிட்டேன், 2 நாள் விட்டு வர்றேன். நான் ஒசூரில் தான் இருக்கேன், நீங்கள் அழைச்சி சொன்னாலும் அது பகிரில் அனுப்புனாலே எனக்கு வந்துடும். அங்கே இருக்க காவலருக்கு தொலைநகரில் அனுப்புனாலே எனக்கு வந்துடும். அதை விட்டுட்டு போய் அவன் வீட்டில் ஒட்டு, நான் இல்லாத நேரம் பார்த்து ஒட்டி, அப்போ என் மனைவி இருக்காங்க, அவங்ககிட்டயாவது கொடுத்துருக்கலாம். ஒட்டிட்டதோட ஓ வேலை முடிஞ்சுது. அது வீட்டில் இருக்க நான் கிழிப்பேன், அதை என்னத்தையோ பண்ணுவேன். அதை கிழிச்சதுக்கு வந்து நீ அடித்து என் வீட்டிலே வந்து அடித்து இழுத்துக்கிட்டு போய் சிறைப்படுத்தினேன். 20 நாள் சிறையில் வைக்கிறேன். நீ குற்றவாளி, நீ அக்யூஸ்டு, நீ என்னை தண்டித்து என் வீட்டில் இருக்கிறது என்னை அசிங்கப்படுத்தணும்னு 20 நாள் வைக்கிற. நீயும் போய் உன் தரம், உங்கள் ஆட்சியின் தரம் என்ன சொல்லுது, அது சாக்கடை, அதுக்கு கழிவு அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு வீட்டில் போய் கழிவு கொட்டிட்டு இதே மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்லேயும் கொட்டினா எப்படி இருக்கும்? அந்த வழக்கில் உங்கள் நிலைப்பாடு என்ன சார்? கொட்டிட்டு உடனே நீ கைது பண்ண. ஒரு பெரிய மனுஷி, அவனோட அம்மா, உங்கள் தாயாக இருந்தால் திட்டிட்டு பேசாமல் படுப்பீல? சரி, அந்த வீட்டுக்குள்ளே ஒரு 10 பேர் இருந்தாங்க, வரும்போது அடித்து மண்டைகள்லாம் உடச்சிட்டான், பிரச்சனை ஆயிடுச்சு. எப்படி எடுத்துப்பீங்க? குற்றங்கள் சாதாரணமாக நிகழுது. நம்ம தினம் இது மாதிரி பேசிக்கிட்டு புலம்பிக்கிட்டு என்ன இப்படி ஆயிடுச்சு, அதை தவிர வழி இல்லாமல் போயிடும். இயலாமை தான். சுட்டு பிடிக்கலைன்னா அவன் வந்து வெளியில் வந்து பேசினான்னா பல உண்மைகள் வந்துடும். அதுதானே. நீங்கள் இப்போ ஒரு சுட்டு பிடிக்கிற அளவுக்கு செய்த குற்றம் என்ன? அந்த சங்கிலி திருடெல்லாம் சுட்டு பிடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய குற்றம் இல்லை. கை கால் உடைப்புலாம் நிறைய நடக்குதே சார். சாராயம் காய்ச்சி விற்றா 63 பேரை கொன்னதை விட அது பெரிய குற்றம் இல்லைல்ல. 10 லட்ச ரூபா அது கொடுப்போம். அது எப்படி கொடுப்போம்னா, குடிச்சிட்டு பாட்டில் கொடுத்துட்டிங்கன்னா 10 ரூபா கொடுப்போம், குடிச்சிட்டு பாடையில் படுத்துட்டிங்கன்னா 10 லட்சம் கொடுப்போம். அது திராவிட மாடல் பாலிசி. அதை ஒன்றும் பண்ண முடியாது.